ஏமா இப்படி சோதிக்கிற? ஒன்னு தடுத்துட்டு இன்னொன்னு குடுக்கற. நீ குடுக்கற இன்னொன்னு நிலைக்குமான தெரியலையேம்மா. நான் என்ன அவமானப்பட்டாலும் தாங்கிக்குவேன். மாமா மனசுக்குள்ளவே எல்லாத்தையும் போட்டு புதைச்சு வச்சிட்டு இருக்காருமா. அதுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. கொடுத்த வாக்க காப்பாத்துற மனுஷன் மாமா தட்டு மாத்தினதுல இருந்து மனசு கடந்து அடிச்சுக்குது. சரவண மாமாவும் அத்தையும் முடியாதுன்ட்டா மாமாவால என்ன செய்ய முடியும்? கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையே நினைச்சு நினைச்சு பயமா இருக்குமா. எல்லாத்தையும் உணர சக்தியா நீ இருக்க. வேடிக்கை பாக்குற இடத்துல தாமா நான் இருக்கேன். எதுவுமே நடந்தா தானமா எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு மட்டுமே தெரியுதுமா. எனக்கு நல்லதையே காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. என் மாமாவையும் உன்னையும் விட்டா வேற யாரு என் மனச புரிஞ்சுக்க முடியுமா? அக்கா அழாதக்கா. அழாதக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய், நான் செம்ம கடுப்புல இருக்கிறேன். அவருக்கு வக்காலத்து வாங்கிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, கிளம்பிங்க. வந்து முதல்ல எல்லார்ட்டையும் எடுத்து பேசுறது நிறுத்தினேன். இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லாரும் உன்னை விட்டு போக தான் போகுது. அப்புறம் சண்டை போறது கூட உனக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ போறது கொஞ்ச காலம் தானே. எதுக்கு உனக்கு இவ்வளவு அகங்காரம், கோபம், வன்மம்லாம்? நிறுத்தினேன். டேய், நான் உன் அறிவு மழையில் நினைதான் நான் இருக்கிறேனா? போய் அந்த ஆளுகிட்ட கூட்டிட்டு இரு, போ. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, புரிஞ்சுக்கோ. அம்மா அப்பா மேல வைக்கிற கோபம் வேற, அதுக்கு 1000 காரணம் இருக்கலானே. ஆனா நீ அம்மா கிட்ட இருக்கிற காரணத்தை மட்டும் வச்சு அப்பா கிட்ட சண்டை போறதெல்லாம் தப்புண்ணே. அவர் நம்ம நல்லா இருக்குன்னு யோசிக்கிற மனுஷன். டேய், அவர் நீ நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாரு. நான் நல்லா இருக்கணும்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு, புரியுதா? அண்ணே இல்லண்ணே. இல்ல நொல்லன்னு ஏன் அனுமதி இல்லாம அன்னத்தை எப்படா தட்டு மாத்தி நிச்சயம் பண்ணிருக்கலாம்? என்னண்ணே யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் நம்ம அப்பானே. அவர் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. டேய், உன் மண்டையில ஏறலையாடா? அவருக்கு நான் முக்கியம் இல்லடா, அவர் தங்கச்சி மாவ தான் முக்கியம். அவளுக்காக என் வாழ்க்கையே பணைய வச்சிருக்காரு. இல்லனே, அப்படி பார்த்தா இந்த முடிவு அப்பா எப்பயோ எடுத்துக்கணும்ல. அண்ணத்தை உனக்கும் பிடிக்காது, அம்மாவுக்கும் பிடிக்காது. பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவர் வெளியே மாப்பிள்ள பாத்திருக்காரு. அங்க பிரச்சனை நடக்கும் போது நீ இல்லனே. அங்க நடந்ததே வேற. அவனை அரெஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம சாமிதுரை மாமா என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம அப்பாவை பார்த்து, நீ திட்டம் போட்டுதான் என் புள்ள வளைக்க கெடுத்துட்டேன்னு சொன்னாரு. நீ ஆம்பளையா இருந்தா ஒரு 2 பிள்ளைங்கள ஒருத்தனுக்கு என் பிள்ளைய எடுத்துக்கன்னு சொல்லு பாப்போன்னு சொன்னாரு. இப்படி நிறைய வார்த்தை விட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கும் தானே. இல்ல, எனக்கு புரியல. அவரோட செல்ல புள்ள நீ தானே, நீ கட்டிருக்கலாமேடா. அது எப்படின்னு? மூத்த பிள்ளை நீ இருக்கும்போது உன்னை வச்சுட்டு எப்படின்னா எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணுவாங்க? டேய், நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? மூத்தவனா பிறந்துட்டு, மூத்தவனா பிறந்து எல்லா பாரத்தையும் தலையில தூக்கி வச்சு கஷ்டப்படணும். அடுத்தது பிறந்த நீங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க மாட்டிக்கு திரியணும் இல்ல? எழுதி ஒட்டியிருக்கா என்ன? கஷ்டப்படணும்னு. அண்ணே, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டி வந்துதானே ஆகணும். அது ஏன் நம்ம அண்ணமா இருக்க கூடாது? டேய், நான் அப்படித்தான் கேட்க வரேன். அந்த பொண்ணு ஏன்டா எனக்கு அண்ணமா இருக்கணும்? வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல? ஏன் அண்ணத்துக்கு என்ன குறைச்சலு? அவ அழகா இல்லையா? அவ படிக்கலையா? இல்ல பண்பாதான் இல்லையா? அம்மாக்கு பிடிக்காது, அதனால உனக்கு பிடிக்கல, அதானே? உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு போலீஸ் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கதர்னத அத பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். கோவத்துல எந்த முடிவு எடுக்காதன, கொஞ்சமாவது யோசிங்க. நீ படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க. அப்பா உன்னை கேள்வி கேட்டாலே உனக்கு அது பிடிக்காது. நாளைக்கு வர்றவ கேட்டா என்ன கொஞ்சமாவது யோசி. உன் நிம்மதியே போயிருனே. உன்னை யாருன்னே தெரியாத எவ்வளோ ஒருத்தி பொண்டாட்டியா வரதை விட, ஏன் எல்லாம் தெரிஞ்ச அண்ணன்
அவ வீட்டுக்கு வரலாம்ல. அண்ணே அவளை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்குண்ணே. தங்கச்சி மகளை கட்டி வச்சதுக்காக அப்பாவும் உன்னை எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாருண்ணே. இதனால எல்லா பிரச்சனையும் தீந்துருண்ணே. கொஞ்சம் பொறுமையா யோசினே. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சொல்லு ரம்யா. ஏய் என்னடா எதுக்கு போன் எடுக்கல? உனக்கு எவ்வளவு நேரம் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி ரம்யா, சைலண்ட்ல போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு பேட் நியூஸ். எதை முதல் சொல்லட்டும்? டே இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத. ரெண்டையும் இப்பவே சொல்லு உடனே. அதை எப்படி ஒரே டைம்ல ரெண்டுத்தையும் சொல்ல முடியும்? ஒன்று தான் சொல்ல முடியும். குட் பேட் குட் பேட் குட் பேட் குட் பேட். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் என்னன்னு சொல்லு. அது அண்ணத்தோட நிச்சயம் நின்றுச்சு. குணா கூட நடக்கலையா அப்போ? அட லூசா, அப்ப இதான் குட் நியூஸ். அட ஆமால. சரி, அப்ப வெரி குட் நியூஸ் சொல்லட்டா? ஆ. அது சரவணனுக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணியாச்சு. அப்பா தட்ட மாத்தியாச்சு. டே ஓ மை காட், என்னடா சொல்ற? இந்த தட்டை எடுத்து என் மவன் சரவணனுக்கு உன் பொண்ணு அண்ணத்துக்கு சம்மதம்னு சொல்லியே பாப்போம். தட்டையர்றா. என் பையன் சரவணனை என் தங்கச்சி பொண்ணு அனலட்சுமி கட்டி வைக்க எனக்கும் என் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். பாத்தியா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நம்பினாதான் நடக்கும்னு. நான் நம்பினேன் பேபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, வீட்ல பிரச்சனையா இருக்குமே? ஆகாம வீடே இப்ப தலைகீழ கிடக்கு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம சண்டை. அதுல சரவணனும் சேர்ந்துக்கிட்டான். இப்பதான் அவங்கிட்ட பேசிட்டு இங்க வெளியே வரேன். அவர் இறங்கி வந்திருக்க மாட்டாரே? அது எப்படி வருவான்? இப்பதானே போராடி பேசிட்டு வந்திருக்கேன். ஒத்துக்கிட்டாரா? மௌனமா இருந்தான். சம்மதம் எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.